Hi friends, happy to see you. இன்னைக்கு செஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான சேலஞ்சிங் கொஷின். கொஷின் நம்பர் 1. What is the scientific name of pink bollworm in cotton? Next, question number 2. Give some examples of plant growth inhibitor hormones. இந்த ரெண்டு கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? நெக்ஸ்ட், இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரோல் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் their deficiency symptoms. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் செஷனில் என்ன பார்த்தோம்னா நியூட்ரியன்ஸோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். அதாவது மேஜர் நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், பெனிஃபிஷியல் எலமெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூட்ரியன்ஸோட பேசிக்ஸ் பார்த்தோம். அண்ட் நம்ம பார்த்த நியூட்ரியன்ஸோட லைஃப் ரோல் அண்ட் டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் அண்ட் டாக்ஸிசிட்டி சிம்டம்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ தி செஷன். ஃபர்ஸ்ட் ஒன், நைட்ரஜன். Nitrogen is the essential constituent of protein, amino acids, enzymes and hormones etc. ஒரு பிளான்ட்டோடைய growthக்கு proteins, amino acids, enzymes and hormones இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டோடைய ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் என்சைம்ஸ்னால் பிளான்ஸோட என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ். அண்ட் பிளான்ஸோடைய growthக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ். இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான எசென்ஷியல் காம்போனன்ட் டெவலப் ஆகிறதுக்கு நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Next, nitrogen is an integral part of chlorophyll which is primary absorber of light energy needed for photosynthesis. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ஒரு பிரைமரி சோர்ஸ் லைட் எனர்ஜி அது குளோரோஃபில் மூலியமாக தான் நமக்கு பிளான்ஸுக்கு கிடைக்கும். இந்த குளோரோஃபில் ஃபார்மேஷனுக்கு நைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இட் இம்பார்ட்ஸ் வெஜிடேட்டிவ் growth அண்ட் டார்க் க்ரீன் கலர் டு பிளான்ஸ். பிளான்ஸில் நடக்கிற வெஜிடேட்டிவ் growth அண்ட் டார்க் க்ரீன் கலர் இதுக்கு வந்துட்டு நைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், it plays an important role in synthesis of auxin. ஆக்சின் ப்ரொடக்ஷனுக்கு நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆக்சின் அப்படிங்கிறது ஸ்டெம் எலாங்கேஷன் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சின் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் பார்ட்டில் ரூட் டிப்ஸில் பட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் இந்த மாதிரி பார்ட்ஸில் ஆக்சின் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட், deficiency of N provokes the synthesis of anthocyanin which gives different types of coloration. நான் ஏன் டெஃபிஷியன்சி ஆஃப் என் வந்துட்டு மேஜர் ரோலில் சொல்கிறேன்னா சில பிளான்ஸுக்கு வந்துட்டு டெஃபிஷியன்சி ஆஃப் என் வந்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது டெஃபிஷியன்சி ஆஃப் என் காசஸ் ஆந்தோசைனின் ப்ரொடக்ஷன். இந்த ஆந்தோசைனின் சில பிளான்ஸுக்கு பாலினேஷனுக்கும் ரீப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட், டெஃபிஷியன்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. அதாவது நைட்ரஜன் டெஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னா பிளான்ஸ் ஆர் ஸ்டண்டட். பிளான்ஸோடைய க்ரோத் வந்துட்டு ஸ்டண்ட் ஆகும். அண்ட் லோயர் லீவ்ஸ் பிகம் எல்லோ இன் கலர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இட் அப்பியர்ஸ் ஃபஸ்ட் ஆன் லோயர் லீவ்ஸ். நைட்ரஜன் டெஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா அதனுடைய சிம்டம் வந்துட்டு ஒரு பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு லோயர் லீவ்ஸில் தான் அப்பியர் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட், இன் சீரியல்ஸ் வி ஷேப்டு குளோரோசிஸ் ஆன் ஓல்டர் லீவ்ஸ் அட் டிப்ஸ். அதாவது லீஃபில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸில் டிப்போட மார்ஜினில் வி ஷேப்டு குளோரோசிஸ் அக்கர் ஆகும். அதாவது டிஸ்கலரேஷன் இந்த டிப்லேருந்து டுவர்ட்ஸ் லீஃப் இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்துட்டு குளோரோசிஸ் நடக்கும். இதுதான் வந்துட்டு நைட்ரஜன் டெஃபிஷியன்சியோட இம்பார்ட்டன்ட் சிம்டம். இதில் ரெண்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. வி ஷேப்டு குளோரோசிஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்பியர்ட் ஆன் லோயர் லீவ்ஸ். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட், எக்ஸஸ் ஆஃப் என். நைட்ரஜன் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு பிளான்ஸுக்கு என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸஸ் வெஜிடேட்டிவ் growth. Next, dark green color leaves and lodging. Maturity is delayed with increases susceptibility to pest and disease. அதாவது நைட்ரஜன் அதிகமாக இருந்ததுன்னா வெஜிடேட்டிவ் growth அதிகமாக இருக்கும், டார்க் க்ரீன் கலர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், அண்ட் லாட்ஜிங் நடக்கும், அண்ட் மெச்சூரிட்டி இஸ் டிலேடு. கிராப்போடைய மெச்சூரிட்டி பீரியட் வந்துட்டு டிலே ஆகும். அண்ட் சசப்டிபிலிட்டி டு பெஸ்ட் அண்ட் டிசீஸ். பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு அதிகமாக பிளான்ட் சசப்டிபிலிட்டி ஆகும். நெக்ஸ்ட், காட்டன் வீக் ஃபைபர் இஸ் ரிசல்டட். காட்டன் கிராப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைபருடைய லெங்த் வந்துட்டு வீக்காக இருக்கும் நைட்ரஜன் அதிகமாக இருந்தால். இன் ரைஸ் லாட்ஜிங் இஸ் காமன். ரைஸில் நமக்கு தெரியும் நைட்ரஜன் அதிகமாக இருந்தால் லாட்ஜிங் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட், எக்ஸஸ் ஆஃப் என் இன் காஃபி பிளான்ட் காசிங் இம்பேலன்ஸ் பிட்வீன் நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம். அதாவது காஃபி ப்ரொடக்ஷனுக்கு பொட்டாசியம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ரொம்ப முக்கியம். நைட்ரஜன் அதிகமாக இருந்ததுன்னா நைட்ரஜனுக்கும் பொட்டாசியமுக்கும் இம்பேலன்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட், லெங்தனிங் ஆஃப் கிராப் டியூரேஷன். ஒரு கிராப்போட மெச்சூரிட்டி பீரியட் அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதிகமாக நைட்ரஜன் இருந்தால் ஒரு கிராப் டியூரேஷனோட லெங்த் அது க்ரோத் ஆகிற பீரியட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நைட்ரஜன் டெஃபிஷியன்சியோட ரோல் இவ்வளோ தான்.
அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் படித்தா போதும். இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. இந்த லெவலில் தான் கொஷின் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், பாஸ்பரஸ். வித்தவுட் பாஸ்பரஸ் plant cannot complete their life cycle. So phosphorus is called as key of life. பாஸ்பரஸ் இல்லைனா ஒரு பிளான்ட்டோடைய லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ பாஸ்பரஸ் இஸ் கால்ட் அஸ் கீ ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட், இட் கவர்ன்ஸ் ரூட் growth, என்ஹான்சஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் ரைசோபியா அண்ட் ரூட் நாடியூல்ஸ். ரைசோபியா அப்படிங்கிறது பிளான்ட்டோடைய ரூட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்க ஒரு பெனிஃபிஷியல் பாக்டீரியா. இதனுடைய ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், மோஸ்ட் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம். அதாவது பிளான்ஸில் நடக்கக்கூடிய எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், அதாவது ஏடிபி அண்ட் ஏடிபி ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடக்ஷன், இது ரெண்டுக்குமே வந்துட்டு பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பாஸ்பரஸ் ஆக்ட் அஸ் எனர்ஜி கரன்சி. நெக்ஸ்ட், இட் இன்க்ரீசஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் நியூ செல் ஃபார்மேஷன். பிளான்ஸில் நியூ செல் ஃபார்மேஷனுக்கும் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டுக்கும் பாஸ்பரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இட் இஸ் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், ஃபைட்டின் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ். It is essential for seed formation and maturity of grains. Grains maturity க்கு phosphorus ரொம்ப முக்கியம். Phytic acid is the principal storage form of phosphorus in seeds. Seedsல பார்த்தீங்கன்னா phosphorus அப்படிங்கிறது phytic acid formல ஸ்டோர் ஆகும். Next, deficiency. Phosphorus deficiency இருந்ததுன்னா பிளான்ட்ஸுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். It arrests metabolism resulting in reduction of total nitrogen of plants. Phosphorus deficiency இருந்ததுன்னா ஒரு பிளான்ட்டோட டோட்டல் மெட்டபாலிசம் அரெஸ்ட் ஆகிடும். அதனால் பிளான்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் நைட்ரஜன் ரெடியூஸ் ஆகும். ஸோ பிளான்ட்ஸ் பிகம் மோர் ஸ்டண்டட். நெக்ஸ்ட், ரெடியூஸ் சுகர் கண்டென்ட் அண்ட் ப்ரீ மெச்சூர் லீஃப் ஃபால். லீஃப் ஃபால் வந்துட்டு அதிகமாக நடக்கும். நெக்ஸ்ட், டார்க் க்ரீன் கலர் இன் லீவ்ஸ், பிரான்சிங் அப்பியரன்ஸ் ஆஃப் ஓல்டர் லீவ்ஸ். டார்க் க்ரீன் கலர் லீவ்ஸ் எல்லாமே டார்க் க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகும். அண்ட் பிரான்சிங் அப்பியரன்ஸ் ஆஃப் ஓல்டர் லீவ்ஸ். பிரான்சிங் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பர்பிள் டிஸ்கலரேஷன். பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா லீவ்ஸ் பிகம் ரெட்டிஷ் பர்பிள் கலர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட், எக்ஸஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ப்ரொஃப்யூஸ் ரூட் growth, தட் இஸ் லேட்ரல் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட்லெட்ஸ். பாஸ்பரஸ் அதிகமாக இருந்ததுன்னா ரூட் growth அதிகமாக இருக்கும். அதாவது ரூட்டில் லேட்ரல் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட்லெட்ஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும். Next, it may cause in some cases of trace element deficiencies like iron, zinc, copper. இந்த எலமெண்ட்ஸோட டெஃபிஷியன்சி நடக்கும். பாஸ்பரஸ் அதிகமாக இருந்ததுன்னா அயன் டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி அண்ட் காப்பர் டெஃபிஷியன்சி பிளான்ஸில் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், பொட்டாசியம். மோஸ்ட் எசென்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்டொமேட்டா ரெகுலேஷன். பொட்டாசியமோட ஒரு மேஜர் ரோல் என்னென்னா ஸ்டொமேட்டா ரெகுலேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட், எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் குளோரோஃபில். குளோரோஃபில் ப்ரொடக்ஷனுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் பொட்டாசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இட் ஆக்ட் அஸ் கோஃபேக்டர் ஃபார் என்சைம்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சுகர்ஸ். சுகர் ஃபார்மேஷனுக்கும் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சுகர்ஸ், அதாவது சுகர் வந்துட்டு ஒரு பிளான்ட்லேருந்து அதர் பிளான்ட் பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்லொகேஷன் ஆகிறதுக்கும் பொட்டாசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இட் ரெகுலேட்ஸ் தி மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் வித்தின் தி பிளான்ட்ஸ் and hence it is called as traffic policeman of the plant. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ரெகுலேட்ஸ் H2O imbalance within the plant. நெக்ஸ்ட், பொட்டாசியம் வந்துட்டு ரூட் பூஸ்டர், ஸ்டாக் ஸ்ட்ரெங்தனர், சுகர் அண்ட் ஸ்டார்ச் டிரான்ஸ்போர்ட்டர், ப்ரோட்டீன் பில்டர், ப்ரீத்திங் ரெகுலேட்டர், வாட்டர் ஸ்ட்ரெச்சர் அண்ட் டிசீஸ் ரிட்டார்டர். இது எல்லாமே பொட்டாசியமோட மேஜர் ரோல். இது எல்லாமே அந்த நேம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. நெக்ஸ்ட், டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ். பொட்டாசியம் டெஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா என்னென்ன எஃபெக்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். yellowing starts from margin of lower leaves and extended to the center of the leaf base. அதாவது லீவ்ஸில் இந்த மாதிரி ஒரு மார்ஜின்லேருந்து சென்டர் ஆஃப் தி லீஃப் நோக்கி yellowing ஸ்டார்ட்ஸ் ஆனிச்சுன்னா அது வந்துட்டு பொட்டாசியம் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், the edges of the older leaves become dead spots like scorch. ஸ்கார்ச் அப்படின்னா ஒரு ப்ரௌனிங் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். லீஃபோட டிஷ்யூஸ் வந்துட்டு டார்க் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், பாஸ்பரஸோட டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஓல்டர் லீவ்ஸில் தான் மேக்ஸிமம் அக்கர் ஆகும். அண்ட் ஸ்கார்ச்சிங் அண்ட் பர்னிங் அப்பியரன்ஸ் ஆஃப் மார்ஜின்ஸ் ஆஃப் லோயர் லீவ்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக். எக்ஸாமில் இந்த கொஷின் தான் கேட்பாங்க. ஸ்கார்ச்சிங் அண்ட் பர்னிங் அப்பியரன்ஸ் எந்த நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சினால் அக்கர் ஆகுதுன்னு கேட்பாங்க. பொட்டாசியம். நெக்ஸ்ட், இட் ரெடியூசஸ் டிரான்ஸ்பிரேஷன் ரேட் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா பிளான்ஸில் நடக்கக்கூடிய டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் டோட்டலாக ரெடியூஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் ஷார்ட்டனிங் ஆஃப் இன்டர்நோட்ஸ், பிளான்ஸோடைய இன்டர்நோட்ஸ் எல்லாமே ஷார்ட்டன்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸஸ் ஆஃப் கே, பொட்டாசியம் அதிகமாக இருந்ததுன்னா என்ன எஃபெக்ட்னு பார்க்கலாம். Plants will exhibit typical magnesium and calcium deficiency due to cation exchange. அதாவது பொட்டாசியம் அதிகமாக இருந்ததுன்னா மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் டெஃபிஷியன்சி அக்கர் ஆகும். நெக்ஸ்ட்டு த குளோரின் ரியாக்ட்ஸ் வித் சாயில் Ca அண்ட் ஃபார்ம் கால்சியம் குளோரைடு. அதாவது சாயில் கால்சியமோட குளோரின் ரியாக்ட் ஆகும்போது கால்சியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும். இது என்ன ஆகும்னா விச் இஸ் லீச்டு பை ஹை ரெயின்ஃபால். ஹை ரெயின்ஃபால் கண்டிஷனில் ஃபார்ம் ஆன கால்சியம் குளோரைடு டோட்டலாக லீச் அவுட் ஆகிடும். அதுக்கு பேர் டீகால்சிஃபையர். ஸோ பொட்டாசியம் இஸ் கால்டு டீகால்சிஃபையர். ஃபார்ம் ஆன கால்சியம் குளோரைடு டோட்டலாக லீச் அவுட் ஆகிறதுக்கு பேர் டீகால்சிஃபையர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கால்சியம். கால்சியம் அப்சர்வ்டு பை பிளான்ட் அஸ் Ca2+ ஃபார்ம். இட் இஸ் இம்மொபைல் இன் பிளான்ட்ஸ். கால்சியம் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் இம்மொபைல் ஃபார்ம் அண்ட் ஹென்ஸ் தி டெஃபிஷியன்சி இஸ் அப்சர்வ்டு இன் யங்கர் லீவ்ஸ் ஆர் மெரிஸ்டம் டிப் போர்ஷன். கால்சியமோட டெஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு எங்கே அக்கர் ஆகும்னா யங்கர் லீவ்ஸ் ஆர் மெரிஸ்டம் டிப் போர்ஷன். நெக்ஸ்ட் இட் இஸ் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் செல் வால். செல் வால் ப்ரொடக்ஷனுக்கு கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ப்ரமோட்ஸ் ரூட் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் இட் என்கரேஜஸ் சீட் ப்ரொடக்ஷன். ரூட் டெவலப்மெண்ட்டுக்கும் பிளான்ட் க்ரோத்துக்கு கால்சியம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இட் இன்வால்வ்ஸ் குரோமோசோம் ஸ்டெபிலிட்டி அண்ட் தட் இட் இஸ் எ கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கால்சியம் டெஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யங் லீவ்ஸ் ஆஃப் டெர்மினல் பட்ஸ் டைபேக் அட் தி டிப் அண்ட் மார்ஜின். அதாவது ஒரு லீஃபில் எடுத்துக்கிட்டோம்னா டிப் போர்ஷனும் மார்ஜின் போர்ஷனும் அஃபெக்ட் ஆகும் யங் லீவ்ஸில். இதுதான் கால்சியமோட கேரக்டரிஸ்டிக் சிம்டம். நார்மல் growth is affected, root may become short. Next, excess of calcium, it may cause phosphorus and potassium deficiency. Next one, magnesium. Magnesium is absorbed by plants in Mg2+ form. It was taken by plant as mass flow and diffusion method. Magnesium வந்துட்டு mass flow and diffusion methodல plants எடுத்துக்கும். Primary constituent of chlorophyll. Chlorophyll formationக்கு magnesium ரொம்ப important. Increase in the oil content of oil seed crops. இது ரொம்ப important point எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. oil seed cropsல oil content increase பண்ணுறதுக்கு எந்த nutrient வந்துட்டு முக்கியம் கேட்பாங்க? magnesium. Next, it serves as a structural component in ribosomes and stabilizing the ribosome configuration for protein synthesis. Protein synthesisக்கு ribosome ரொம்ப முக்கியம். இந்த ribosomeோட structural developmentக்கு magnesium ரொம்ப முக்கியம். Next, deficiency. Magnesium deficiency இருந்ததுன்னா என்ன எஃபெக்ட்னு பார்க்கலாம். Intervinal chlorosis of the leaf in which only the leaf veins remain green. அதாவது லீஃப்ல பார்த்தீங்கன்னா லீஃபோட வெயின்ஸ் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கும், ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே டிஸ்கலரேஷன் ஆகிடும். இதுதான் மெக்னீஷியமோட கேரக்டரிஸ்டிக் சிம்டம். லீவ்ஸ் பிகம் மாட்டில்டு. இன் காட்டன் ரெட்டனிங் ஆஃப் லீவ்ஸ் அக்கர். காட்டன் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்துட்டு ரெட்டனிங் கலரில் சேஞ்ச் ஆயிரும். இன் பிரேசிகா, அதாவது பிரேசிகா ஃபேமிலியில் chlorosis with intervinal mottling uniformly distributed in older leaves while the other vascular tissues remaining green. அதாவது வெயின்ஸ் மட்டும் பிரேசிக்காவோட ஃபேமிலியில் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கும், ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் பக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரேசிகா ஸ்பீஷீஸில் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், சல்ஃபர். சல்ஃபர் இஸ் அப்சர்வ்டு பை SO4 2- form. It is essential for synthesis of sulfur containing amino acids like cysteine, cysteine and methionine. இது எல்லாமே sulfur containing amino acids. இந்த amino acids ஓட synthesisக்கு sulfur ரொம்ப முக்கியம். Enhances the oil formation in crops. Cropsல oil content increase பண்ணுறதுக்கும் sulfur வந்துட்டு ரொம்ப முக்கியம். Increases root growth and promote nodule formation in leguminous species. Leguminous plantsல nodule formation increase பண்ணுறதுக்கு sulfur ரொம்ப முக்கியம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட், ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல் ஆர் ஆர்டர் அண்ட் டேஸ்ட் ஆஃப் மஸ்டர்ட், ஆனியன் அண்ட் கார்லிக். அதாவது மஸ்டர்ட், ஆனியன் அண்ட் கார்லிக்கோட பஞ்சன்சிக்கு என்ன ரீசன்னா பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபர். ஃபார் எக்ஸாம்பிள், பஞ்சன்சி இன் ஆனியன் இஸ் டியூ டு அல்லைல் ப்ரொஃபைல் டைசல்ஃபைடு. நெக்ஸ்ட், டெஃபிஷியன்சி ஆஃப் சல்ஃபர். ஸ்டண்டட் growth, லீவ்ஸ் பிகம் பேல் கிரீன் டு எல்லோ கலர். சல்ஃபர் டெஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா லீவ்ஸ் வந்துட்டு பேல் கிரீன் டு எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். Deficiency symptoms starts first at younger leaves. Sulfur deficiency first younger leaves ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். Next one, iron. Iron is absorbed by Fe2+ form or Fe3+ form.
required for nitrogen fixation and helps in the synthesis of chlorophyll. Chlorophyll formation க்கும் nitrogen fixation க்கும் iron ரொம்ப முக்கியம். Next, structural component of porphyrin molecules like cytochromes, hematine, hemes, ferrichrome and hemoglobin. These substances are involved in oxidation reduction reactors in respiration and photosynthesis. அதாவது ரெஸ்பிரேஷன் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸில் நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான் இது. இந்த காம்போனன்ட்ஸ்லாம் செக்ரீட் பண்ணுறதுக்கு அயன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் ஆஃப் நான் ஹெமைன் காம்பவுண்ட்ஸ் லைக் ஃபெரடாக்சின். ஃபெரடாக்சின் டெவலப்மெண்ட்டுக்கும் அயன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், டெஃபிஷியன்சி. வெயின்ஸ் ரிமைன் கிரீன் அண்ட் அதர் லீஃப் போர்ஷன் டேர்ன் எல்லோ இன் யங்கர் லீவ்ஸ். யங்கர் லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கும், மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட், இட் அக்கர்ஸ் இன் சாயில்ஸ் ஆஃப் கால்காரியஸ் ஆர் ஆல்கலைன் சாயில்ஸ் அண்ட் புவர்லி ட்ரைன்டு வாட்டர் லாக்டு சாயில்ஸ். இந்த அயன் டெஃபிஷியன்சி மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா கால்காரியஸ் சாயில், அல்கலைன் சாயில் அண்ட் வாட்டர் லாக்டு சாயில். இந்த சாயில்ஸில் அயன் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மேங்கனீஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் chlorophyll formation. Next, it involves in oxidation reduction process in decarboxylation and hydrolysis reaction. அதாவது பிளான்ட்ஸில் நடக்கக்கூடிய என்சைமேட்டிக் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு மேங்கனீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இட் இன்வால்வ்ஸ் வேரியஸ் என்சைமேட்டிக் ரியாக்ஷன் இன் தி சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னா ஒரு பிளான்ட்ஸுக்கு தேவையான ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். இது மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். இதுக்கு மேங்கனீஸ் அப்படிங்கிற நியூட்ரியன்ட் ஹெல்ப் பண்ணுது. Next, it involves in photosynthesis, particularly in evolution of oxygen. Next, deficiency of manganese. Manganese is immobile in plant and deficiency starts in the younger leaves. Next, intervenal chlorosis occur. Deficiency increases aspartic acid and decreases glutamine content. Manganese deficiency இருந்ததுனா glutamine content decrease ஆகும். Next one, zinc. It is essential for formation of growth hormone. Growth hormone ஓட ப்ரொடக்ஷனுக்கு zinc ரொம்ப முக்கியம். Next, influence the activity of dehydrogenase enzyme. Next, helps in reproduction of some plants. Next, influence the activity of auxin metabolism. Auxin ஓட ப்ரொடக்ஷனுக்கு zinc ரொம்ப முக்கியம். Next, zinc deficiency. Upper leaf will show chlorosis on midrib. அதாவது லீஃபில் பார்த்தீங்கன்னா இதான் மிட்ரிப்னு சொல்லுவோம். இந்த இடத்துல குளோரோசிஸ் அக்கர் ஆகிறது தான் வந்துட்டு ஜிங்க் டெஃபிஷியன்சி. நெக்ஸ்ட், பிளான்ஸ் அப்பியர் புஷி அப்பியரன்ஸ் டியூ டு ரெடியூஸ்டு இன்டர்னோடல் எலாங்கேஷன். இன்டர்னோட்ஸ் ரெடியூஸ் ஆகுறதுனால பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு புஷி அப்பியரன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட், மல்ஃபர்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸோடைய ஷேப் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும், அதான் மல்ஃபர்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட், ரெடியூஸ்டு க்ரோத் ஹார்மோன் ப்ரொடக்ஷன். பிளான்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய க்ரோத் ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணும் ஜிங்க் டெஃபிஷியன்சியாக இருந்ததுன்னா. ஓகேவா? கோல்டன் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எப்பிடா, அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. அண்ட் திஸ் ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபவுண்ட் இன் 1986. Present chairman of எப்பிடா ஸ்ரீ அஷித் திரிபதி. Next, World Ozone Day was celebrated on September 16 and 2019 கான theme 32 years and healing. Next, seed multiplication ratio of tomato எவ்வளோனா 1:400. Next, Ufra disease of rice. Riceல ஒரு important disease Ufra disease. It is caused by stem nematode. The scientific name of stem nematode is Dictyllincus angustus. Next, the concept of consumer surplus was given by Alfred Marshall. Next, chemical used for dehorning. Dehorning means removal of horns in cattle. The chemical used for dehorning is caustic potash. Next, person required for group contact method. Extension la group contact method க்கு எவ்வளோ persons தேவைனா 2 to 30 members தேவை. Next, Pahala blight of sugarcane is caused by manganese deficiency. இது ரொம்ப important question. Next, phosphorus content in rock phosphate. Rock phosphate phosphorus content 20 to 40% P2O5. Next, pH value of fresh milk of cattle. Fresh milk ஓட pH value என்னன்னா 6.7. So friends, ஃபைனலாக இன்னைக்கு செஷனோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த செஷனில் நம்ம நியூட்ரியன்ஸோட டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் அண்ட் தயர் லைஃப் ரோல்லாம் பார்த்தோம். அண்ட் இன்னும் சம் அதர் நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். அண்ட் இந்த நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சினால் பிளான்ஸுக்கு சில டிசீஸ்லாம் வருது, அந்த ஒரு லிஸ்ட்டும் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். அண்ட் இந்த செஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேலஞ்சிங் கொஷனுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க.
So friends, thank you so much for supporting us. Bye.